18 தர்பார். வணக்கம் மக்களே, வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. என்னன்னா, அண்ணா சிலைக்கு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் மாலை போட போயிருக்கிறாரு. பார்த்துக்க, முறையா ஒழுங்க அனுமதி வாங்கலைங்க அப்படின்னு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறாங்க. அதுக்கு அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். யாருப்பா அவருன்னு கேட்டீங்கன்னா நீங்களே பாருங்க. பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவிற்கு மாலையை பயன்படுத்தி கேட்கிற போது ஆட்சி அதிகாரம் அண்ணாவையே தூண்டிலே போட்டு விட்டார்கள். இதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. எல்லோரும் வணங்க வேண்டும் என்று விரும்புகிற போது இதை வணங்குவதற்கு கூட அனுமதி அளிக்காமல் இருப்பது என்பது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. போற்றுவோர் போற்றட்டும், புழுதி மாறி தூற்றுவோர் தூற்றட்டும், எவர்வரினும் அஞ்சேன் என்று நாம் முழக்கமிட்டு தமிழக வெற்றி கழகத்தை நாளை ஆட்சி காலத்தில் மாற்றி காட்டுவோம். சும்மா ஒரு கற்பனைக்கு, நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 600 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க. ரோட்டோரமா கிடக்கக்கூடிய பையில இன்னைக்கு தேதிக்கு 40 சவரன் தங்க நகை கிடைக்குது. அதை நீங்க என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. பலருக்கு பல விதமா தோணி இருக்கலாம். சிலருக்கு காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணும், சிலருக்கு உரிய முகவரியில் ஒப்படைக்கணும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் தோணி இருக்கலாம். இங்க ஒருத்தர் ஒரு சம்பவத்தை பண்ணிருக்கிறாரு, பாருங்க. எப்ப பார்த்தாலும் அண்ணன் உங்களை குறி வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறாரு, எதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கிறான்ற விரக்தியினுடைய உச்சியிலே இருக்கிறீங்க. இப்ப அண்ணன் பாராட்டி பேசினா எப்படி தெரியுமா இருக்கும்? இப்படித்தான் இருக்கும். அது தெரியல. அது ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது அது அவர் தம்பி ஒரு கொள்கையாக வச்சிருக்கிறாப்புல. இங்கேயும் நிறைய கட்சிகள் ஆட்சியில் பங்குங்கிறது கோரிக்கையாக வைக்கிறாங்க. அதனால அந்த அதை கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க. இப்போ என்னென்னா, மத்தியில் ஆளுகிற கட்சியெல்லாம் ஆட்சியில் பங்கு கொடுக்கத்தானே செய்யுது. காங்கிரஸ் இருக்கும்போதோ பாரதிய ஜனதா இருக்கும்போது இப்போவே பாருங்கள், நிறைய கட்சிகள் ஆட்சியில் பங்கு எடுத்துருக்குது, கூட்டணி ஆட்சி. அது மாதிரி முறையே இந்த மாநிலத்தில் கேட்குறாங்க. அது தவறு ஒன்றும் இல்லை. அது ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறது தம்பியுடைய பெருந்தன்மையை காட்டுது. அது வரவேற்கத்தக்கது தான். இந்த கடப்பார சம்பவத்துக்கு அப்புறம் ஏகப்பட்ட விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மேல விசிக தலைவர் திருமாவளவன் வச்சிருக்கிறாரு, பார்த்திருப்பீங்க. என்னதான் அவர் விமர்சிச்சாலும் இவர் என்ன தெரியுமா சொல்றாரு? எங்களுக்கு பெரியாரே அவரு தாங்கன்னு சொல்றாரு. அடங்க மறு அத்து மீறு திமிரியடு திருப்பி அடி என்ற முழக்கத்தை முன்வைத்து ஆண்டாண்டு காலமாக தாழ்த்தி வீழ்த்தி பிக்கப்பட்ட ஆதி தமிழ்குடி சமூகத்தை கிளர்ந்தெழுதை செய்து அமைப்பால் திரள்வோம் என்ற அரசியல் படுத்தி உதிரிகளாக இருந்த மக்களை ஒன்று திரட்டி ஒரு தலைமையின் கீழே கூட்டி இன்றைக்கு ஆட்சி அதிகாரங்களில் அங்கே சட்டமன்றம் பாராளுமன்றத்திற்குள் செல்கிற வாய்ப்பை பெற்றுக் கொடுத்து இன்று வரை அதே நோக்கத்திற்காக போராடி கொண்டிருக்கிற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உங்களுக்கெல்லாம் பெரியார். அவருக்கு வேண்டுமானால் ஐயா ஈவேரா பெரியாராக இருக்கலாம். ஆனால் தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு, வருங்கால தலைமுறைக்கு எங்கள் அண்ணன் திருமாவளவன் எங்களுக்கு பெரியார். மேல்பாதி மங்கலத்திற்கும் வேங்க வயலுக்கும் உறுதியாக நின்று ஒருவன் போராடுகிறேன் என்றால் அவர் ஊட்டிய அரசியல் உணர்வுதான், அவர் ஊட்டிய தமிழ் உணர்வுதான். இப்ப பேசுறலாம் 2006க்கு முன்னாடி படிப்பிச்ச ஆசிரியர் யாரு? அவர் தான். நீங்க இப்படி உட்கார்ந்து அப்படி உட்கார்ந்து கைதட்டினால் யாரு? நான் தான். அதனால எங்களுக்கு எங்க அண்ணன் தான் பெரியார். ஒரு பக்கம் இவர் புகழ்ந்து பக்கம் பக்கமா பேச அதுக்கு அண்ணன் எதிர்வினை ஆற்றிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, என் மீது அவர் வைத்திருக்கிற இந்த மதிப்பீட்டுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை அவருக்கு உரித்தாக்குகிறேன். பெரியாரை நாங்கள் ஏற்க முடியாது என்று சொல்லிவிட்டு திருமாவளவன் தான் எங்களுக்கு இளம் தலைமுறையினருக்கு பெரியார் என்று சொல்லுவது ஒரு அரசியல் அணுகுமுறையாக அல்லது அரசியல் உத்தியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர் சாதுரியமாக அல்லது சாமர்த்தியமாக இந்த பிரச்சனையை கையாளுவதாகத்தான் நான் கருதுகிறேன். பெரியாரின் பகைவர்கள்
என்ன உத்தியை கையாளுகிறார்களோ, பெரியாரை வீழ்த்துவதற்காக பெரியார் காலத்திலிருந்து போராடிக் கொண்டிருக்கிற சக்திகள் அவர்கள் யார் என்று அவருக்கே தெரியும். அவர்களின் நோக்கம் நிறைவேறுவதற்கு உங்களின் அரசியல் ஏதுவாக அமைந்துவிடக் கூடாது என்பது மட்டும்தான் எங்களுடைய கவலை. விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற அரசியலுக்கு இத்தகைய கடுமையான மூர்க்கமான தாக்குதல்கள் நிகழுமையானால் விடுதலை சிறுத்தைகள் அதை கண்டும் காணாமல் எப்படி விலக முடியும்? நாங்கள் பேசுகிற அரசியலின் அடிப்படையிலேயே, அடித்தளத்திலேயே கை வைப்பதாக இருக்கிற போது விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதிலே பொறுப்புண்டு என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் எதிர்வினை ஆற்றுகிறோம். மற்றபடி எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் யார் மீதும் காழ்ப்பு இல்லை. திரு சீமான் அவர்கள் மீதும் எங்களுக்கு காழ்ப்பு இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லைன்னா இந்த அரசுக்கு கட்சி எங்கேயாச்சும் கொண்டு போய் அடக்க வச்சிருப்பாங்கப்பா. அது மட்டும் இல்லாம திமுகவுக்கு அவர் என்னைக்குமே வக்காலத்து வாங்கினது கிடையாது, ஜால்ரா போட்டது கிடையாது. இப்படி ஏகப்பட்ட பட்டியல் அடுக்கி இருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர். ஒரு தலைவராக கொண்ட இயக்கம் எடப்பாடி தலைவராக இயக்கம் அதிமுக. இன்னைக்கு எடப்பாடி என்ற ஒருத்தர் இல்லை என்று சொன்னால் அதிமுகவை எங்கேயோ கொண்டு அடவு வைத்திருப்பாரு. திமுகவுக்கு சட்டமன்றத்தில் நெஞ்சாமர விஷயங்கள் எடப்பாடியார், திமுகவுக்கு வக்காலத்து வாங்கவில்லை எடப்பாடியார், திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கவில்லை எடப்பாடியார், திமுகவுடைய ஆட்சியுடைய அவலத்தை சட்டமன்றத்தில் தோலுறுத்தி காட்டியவர் எடப்பாடியார். அவருக்கு செய்கின்ற நன்றிக்கடன் அவரை ஆட்சியில் அமர வைக்க வேண்டும். அதிமுகவை ஆளுகின்ற இடத்தில் வைக்க வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு ஸ்வீட் டே கொண்டாடு அப்படின்ற மாதிரி உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர போறோம்னு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. அந்த செய்தி எல்லாருக்கும் தெரியும், பார்த்திருப்பீங்க. இப்ப இது தொடர்பா பாஜக மூத்த தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க? இன்னும் எத்தனையோ பேர் அவர்களுடைய வாக்குறுதிகளை நம்பி போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் நெருங்குகின்ற காரணத்தால ஏதாவது ஒன்றை செய்தாக வேண்டும் என்கின்ற சூழ்நிலையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே அதிகமாக கடன் வாங்குகின்ற மாநிலத்தில் நம்பர் 1 மாநிலம் தமிழகம். இவர்கள் ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து இப்போது வரை தமிழகத்தினுடைய கடன் சுமை பல மடங்கு ஏறி இருக்கிறது. தமிழக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு பக்கம் இவங்க இப்படி சொல்ல, அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் திரும்ப சொல்றாங்க, அது புதிய ஓய்வூதிய திட்டமா, பழைய ஓய்வூதிய திட்டமா, பழைய புதிய ஓய்வூதிய திட்டமா, அல்லது புதிய பழைய ஓய்வூதிய திட்டமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கின்ற ஒரு ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் கிடைப்பதில் நம்ம என்னைக்குமே மாற்று கருத்து கொண்டவர்கள் அல்ல. ஆனா அவர்களை ஏமாற்றாமல் ஒழுங்கான ஓய்வூதியம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதுதான் இதுல மிகப்பெரிய கேள்விக்குறி. மகாத்மா காந்தி பெயரை மாத்திட்டு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதை விரிவுபடுத்தினார்கள். இவர்கள் பேரை மாத்திட்டு அதை சுருக்கி விட்டு ஏற்கனவே அவர்களிடமிருந்து பணத்தை பெற்று அப்புறம் அவங்களுக்கே கொடுக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதுக்கு எல்லாரும் ஸ்வீட் கொடுக்கிற மாதிரி பெரிய கொண்டாட்டம் நடத்துவதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர, இன்னைக்கே சில தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் இது புதிய ஓய்வு திட்டத்தின் ஒரு மறு உருவுதானே தவிர உண்மையான பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனால் இது ஒரு புதிய மொந்தையில் பழைய கல், இல்லைன்னா பழைய மொந்தையில் புதிய கல் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். முறையான பயிற்சி தேவைங்க. வாகனம் ஓட்டுறதுக்கு முறையான பயிற்சி தேவை. கர்நாடகாவில் பாருங்க, அப்படித்தான் ஒரு காரை ரிவர்ஸ் எடுக்கவே என்னத்தையோ பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு விபத்தில் சிக்கிருக்கு. சிசிடிவி காட்சியும் பதிவாயிருக்கு. மாநிலம் திருச்சூர் ரயில் நிலையத்தில் பைக் பார்க் பண்ணிட்டு போனவங்களுக்குலாம் ஒரு துயர செய்தி. மின்கசிவு என்ன காரணம் தெரியல. தீ விபத்து ஏற்பட்டு கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் எரிந்து சேதமடைஞ்சிருக்கு.
மழை பெஞ்சிச்சுனாலே சாவியை போட்டு திருகுன்னு மல்லு கட்டி தான் 2 வீலரை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நிலைமை. ஆனா இவங்களுக்கு மட்டும் எப்படி அப்படி ஒரு திறமை இருக்குன்னு பாருங்க. அங்க பாருங்க, அந்த புல்லட்டோட சைடு லாக்க அலேக்கா உடைச்சு தூக்கிட்டு போயிருக்காங்க. தர்மபுரி பக்கம் சிசிடிவில பதிவாயிருக்கு. சூப்பராப்பா. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் போட்டிகள்லாம் மென்மேலும் நடத்தணுமாப்பா. 90s கிட்ஸ்னுடைய வாழ்க்கையை கேட்டு பாருங்க. பொங்கல் பண்டிகை எப்படி இருக்குன்னு. எதுக்குப்பா என்னப்பா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, வடலூர்ல ஸ்லோ சைக்கிள் ரேஸ் நடத்தியிருக்கிறார். ஏப்பா ஒரு சேவல் விலை எப்படி தெரியுமா? 3 லட்சம். 3 லட்சம் கொடுத்தா ஒரு வேண்டான்ட்டா அப்படி. என்னப்பா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, திண்டுக்கல் பக்கம் சேவல் போட்டி நடத்தி இருக்கிறாங்க. ஒவ்வொரு சேலும் ஏகப்பட்ட விலைக்கு போயிருக்குன்னா பாத்துங்க. அப்புறம் என்ன, ஜாலியா சிரிச்சுட்டே ரசிட்டே பார்த்துருப்பீங்க. ஆனா கடை போடுற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.